அன்பார்ந்தவர்களே, இறைமகனுடைய திருப்பிறப்பிற்கு முன்னால் அன்னை மரியா கன்னி மரியாக கன்னி தாயாக இருக்கிறாள் என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் என்று நமக்கு உணர்த்துகின்றார். அது இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் நிகழ்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்வது எவ்வளவு நல்லதாக இருக்கும். அதனை நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம். வாய்ப்படா நுழை பளிங்கின் வாய் கதிர் ஓய்படா ஒளி படரும் போன்று தாய் நோய்படாது அருங்கண்ணி நோக்கிலாது ஆய்படா வயத்து அமலன் தோன்றினான் என்று மிக அழகாக இந்த பிறப்பை வீரமாமுனிவர் நமக்கு எடுத்து தருகிறார் என்பதை பார்க்கிறோம். கண்ணாடி எடுத்து வாயில் இல்லாமல் நுழையும் பகலவனின் கதிர் உள்ளே போய் கெடாத ஒளியை பரப்புதல் போன்று எக்குற்றமுமற்ற ஆண்டவன் ஆராய்ச்சிக்கு எட்டாத வல்லமையோடு தன் தாய் பேறுகால நோவு அடையாமலும் அவளது அரிய கண்ணிமைக்கு அழிவில்லாமலும் மகனாய் பிறந்து உலகினை மீட்டான் என்று இந்த அற்புதத்தை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தருகின்றார். கண்ணாடியில் நுழைந்து ஒளிரும் கதிர் ஒளி போல இப்பிறப்பு உள்ளது. குறையற்ற ஆற்றலுள்ள கடவுளின் செயல் இது. அது என்ன என்றால், பேறுகால வேதனை இன்றி மகவை பெற்றெடுத்தாள் கன்னிமரி, அவரது கன்னிமையும் சிதையாமல் மகவை பெற்றெடுத்தாள் என்று மிக அருமையாக இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு சொல்வதை பார்க்கின்றோம். வாய்ப்படா நுழை பளிங்கின் வாய் கதிர் போய்படா ஒளி படரும் போன்று தாய் நோய்படா தரும் கண்ணி நோக்கிலா தாய்ப்படா வய தமலன் தோன்றினான் என்று இதனை கூடுவதை பார்க்கின்றோம். புனிதர் வளனார் அந்த இயேசுவின் பிறப்பை பற்றி தியானித்துக் கொண்டிருந்த போது நமக்கு இன்னொரு பெரும் பேருண்மையை இறையடியார் வீரமாமுனிவர் தருகின்றார். கன்னியும் தாயுமாக அன்னை மரியாள் இருக்கிறாள் என்பதற்கு பல அருமையான எடுத்துக்காட்டை தந்து அதன் மூலமாக இந்த பிறப்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லுகின்றார். நோவில்லாமல் தன்னுடைய திருமகனை பெற்றெடுத்தார் என்றும் கன்னிமை கடாமல் தன் திருமகனை பெற்றெடுத்தாள் என்றும் வீரமாமுனிவர் நமக்கு உணர்த்துகின்றார். இது திரு அவையின் போதனை என்பதும் நாம் அறிவோம். நாமும் அன்னை மரியாவை கன்னி மரியா என்று கூறுவது இதனால் தான் என்பதை சிந்தித்து பார்ப்பது எவ்வளவோ நல்லதாகும். வாழ்க.